எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக். நீ எதை பற்றி பேச போகிறோன்னா அமல் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி பற்றி பேச போகிறேன். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா தேர் இன்டு பிஸ்னஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கெமிக்கல் பிஸ்னஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கடைசி 1 இயரில் வந்து 93.3% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 777 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 830 வரையும் போயிருக்கு. ஆல் டைம் ஹை இந்த 830 தான். இப்போ பார்த்தீங்கன்னா 830 தான் அதோட மெயின் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் அது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1000 போகணும்னு என்னோட கணிப்பு. அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இதில் வந்து ஹை பிஇ இருக்குது சார், எப்படி சார் இதை வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன்? எப்பயுமே ஒரு கம்பெனி வந்து பிஇ வச்சே நம்ம வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது. இந்த கம்பெனியில் வந்து ஹை பிஏ இருந்தாலும் இதோட கேபெக்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இது ஒரு 300 crore கேபெக்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் தேர் கோயிங் டு டபுள் த பிஸ்னஸ் இன் ஃபியூ இயர்ஸ். அப்போ வந்து என்ன ஆகும்னா இபிஎஸும் க்ரோ ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிடெண்டும் கொடுக்க வருவாங்க. ஒரு 20 to 30 crore குவார்டர் ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்துக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு பிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட அனலைசிஸ் படி பார்த்தீங்கன்னா ஜூலை 11th வந்து இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ரேடரில் வைங்க. அதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்காக இல்லை இன்வெஸ்டிங்காக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.